in India 8% நம்முடைய லேண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா உலகத்துல 100 உயிர் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அவர் லாங் கோஸ்டல் ஏரியா உலகத்துல 22 கிலோமீட்டர் இந்தியாவுக்கு தான். அது நமக்கு அதான் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய கோஸ்டல் ஏரியா இருக்குது. அதை சாதாரண கிடைக்கும். அதை ஆக்கியூபை ப்ராப்பர்லி. என்னது எல்லாமே எல்லாமே இந்த நெகிழி குப்பைகள் எல்லாம் அது பண்ணுவ ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஐயா என்னங்க யோசனை பண்ணி பார்க்கணும். வாட்டர் கம்ப்ளீட்டா ஒரு வாட்டராகவே தான் இருந்திருக்குது. ஆனா அது எப்படி I am not finding fault with the government or authorities, bureaucrats and all. I am finding fault with me. So the edifice of all our present crisis, luxuries and comforts. நம்மளுடைய ஆடம்பரமும் நம்மளுடைய வசதியும் தான் 70 விழுக்காடு எதிலிருந்து வரப்படுதுன்னா நம்ம பயன்படுத்தும். So we advocated the idea of solar energy. சோலார் எனர்ஜியை வந்து நாங்கள் 2010லயே நாங்கள் அதை பண்ணோம். அதுக்காக I have invested more than 2 crores rupees இந்த மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்க பேரன், உங்க பேத்தி, எல்லாத்துக்காகவும் அப்பயும் 2 என்னுடைய சொந்த பணம், நான் சொந்த பணமா போட்டு அவ்வளவு படம் போட்டுருக்கேன். யார் வேணாலும் பார்க்கலாம். அதில் கிரீன் எர்த் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நீங்க போனீங்க அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்காக படம் எடுத்து அதை எடுத்து அப்படி பார்க்கறவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அந்த மாதிரி செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமான நிகழ்வு, என்னுடைய வருத்தமான பதிவு. ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு. Why this problem is still dragging and it has become a very very serious issue and still people are not care about it. இவ்வளவு ஒரு சீரியஸான இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் கூட மக்கள் ஒரு பெரிய ரியாக்ஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னா நான் கட்டாயமா இல்லைன்னு. Don't think like that I am as a researcher I have been here for the last 30 years I have been doing this research, but this is the government is doing something good and very particularly which is concerning for the growth of all. It affects all, economic wise, social wise, health wise, in all aspects, but the people are not bothered about it. நம்ம பொருளாதார ரீதியா, அதே மாதிரி சோசியல் ரீதியா, சமூக ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, எல்லா வகையிலுமே நாம் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையா என்ன ஒரு நான் இதுக்கு எல்லா சயின்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த பாலிடிக்ஸ், இந்த உயிரில்லையே தன்னையே இரையாக்கிய அன்னையே, இது புரியாமல் தெரியாமல் மனித தருகிறான் தொல்லையே. பாலை நிலம் நாடும் இங்கு பேடுதே, பசுமையை தேடி மனம் தவிக்குதே. பொன் விளையும் பூமி எல்லாம் வீடாகுதே. இது தொடர்ந்தால் என்ன ஆகுமோ? வெப்பம், புவி வெப்பம் நாளும் உன்னை தாக்கும். புவி உயிர்கள் வெதுவாடி வதங்கி போகும். இன்று நீ நினைத்தால் புவி பந்தை காக்கலாம். வென்று சாதிக்க புதிய பாதை திறக்கலாம். படபடக்கும் பறவை காணும், பறந்து விரிந்த வனங்களை காணும். பாரதி சொன்ன சிட்டு குருவியின் குரலையும் கேளும். சிலுக்கும் நதிகளை காணும், சிங்கம் புலி கரடி எல்லாம் வனங்களில் காணும். மருந்தேதான் உணவாக மாறுதே, மலரெல்லாம் வாசனையின்றி போகுதே. இது தொடர்ந்தால் எதிர்காலம் என்ன ஆகுமோ? வெப்பம், புவி வெப்பம் நாளும் உன்னை தாக்கும். புவி உயிர்கள் வெதுவாடி வதங்கி போகும். இன்று நீ நினைத்தால் புவி பந்தை காக்கலாம். வென்று சாதிக்க புதிய பாதை திறக்கலாம்.